முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இரண்டாவது முறையாக இன்று சந்திக்கிறார். காலை சந்திப்பு என்பது எதேச்சையாக இருந்தாலும் தற்பொழுது திட்டமிட்ட சந்திப்புதான். உடல்நலம் குறித்து விசாரிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன? காலையில் உள்ள சந்திப்பே ஏற்கனவே நேற்றிரவு திட்டமிட்டபடிதான் காலையில் உடற்பயிற்சி நடைபயிற்சி இடத்தில் அவர்கள் சந்தித்தது நான் கருதுகிறேன். இன்றைய தினம் உள்ள சந்திப்பு ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணியில் ஓபிஎஸ் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் என்றே கருதுகிறேன். ஏற்கனவே திராவிட இயக்கம் என்ற அடிப்படையில் செந்தில் பாலாஜி, கண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன், KKS ராமச்சந்திரன், முத்துசாமி உட்பட வேலு, சேகர் பாபு உட்பட எண்ணற்ற ரகுபதி என எண்ணற்ற அதிமுகவினர் திமுகவில் அமைச்சர்களாகவும் முக்கிய பொறுப்பிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விலகிறேன் என்று ஓபிஎஸ் அறிவித்ததின் பின்னணியே காலையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினும் ஓபிஎஸ் அவர்களும் சந்தித்ததுதான் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 47% பலம் கொண்ட ஒரு அணியில் தலைவராக இருக்கிறார். அந்த அணியில் அவரை நோக்கி பல கட்சிகள் வரும் என்பதை 1ஆம் தேதி அவரே தெரிவித்தார். அதன் விளைவாக இன்று காலையில் நடந்த தேமுதிக சந்திப்பு என்றாலும் சரி, இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் சந்திப்பு என்றாலும் சரி, ஸ்டாலின் முதல்வர் என்ற அணியில் தேமுதிக, ஓபிஎஸ் போன்றவர்களெல்லாம் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கிறது. காரணம், இந்திய அரசியல் சூழ்நிலையில் டு அக்குமுலேட் பவர் ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவர் தேவைப்படுகிறார். ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் கொடுப்பதெல்லாம் MP போஸ்ட், MLA போஸ்ட் என்ற நிலை 2 மக்களவை தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவர்கள் ஸ்டாலினை நோக்கி நகர்வது அரசியல் மரியாதை நிமித்தமான சந்திப்புகள் என்றாலும் கூட அதற்குள் ஸ்டாலின் தலைமையிலான ஒரு கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் அதற்குள் தெளிவாக இருக்கின்றது. மேலும் இந்த அரசியல் சூழ்நிலை இவர்களை ஸ்டாலின் தலைமையிலான அணிக்குள் கொண்டு நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கும் என நான் உறுதியாக நம்புகிறேன், கருதுகிறேன்.